சேனலில் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 2 கப் கடலை மாவு எடுத்துக்குவோம், 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்குவோம், 1 ஸ்பூன் பெருங்காயம் எடுத்துக்குவோம், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா சாலிடாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பஜ்ஜிக்கான மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வாழைக்காவை நல்லா சீச்சிடலாம். இப்போ நம்ம பஜ்ஜியை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம். இப்போ நம்ம வாழைக்காவை பஜ்ஜி மிக்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்குவோம். சூடான எண்ணெயில் இதை போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா வாழைக்காவையும் நீங்கள் டிப் பண்ணி போட்டுக்கோங்க. பஜ்ஜி நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ பஜ்ஜியை எடுத்துடலாம். இப்போ நம்ம சட்னியை செஞ்சுக்கலாம். சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க, 1 கப் வெங்காயம் போட்டுக்கோங்க, 1 தக்காளி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, பூண்டு 2 பல் போட்டுக்கோங்க, கூடவே 1 கப் தேங்காய் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினோடனே இதை அரைச்சி எடுத்தால் நம்மளோட சட்னி ரெடி.